ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெயிட் லாஸில நான் பண்ண இந்த மிஸ்டேக்க கண்டிப்பா நீங்க பண்ணாதீங்க. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 1 வீக்லயே 1 கேஜி கிட்ட கம்மியாயிருச்சுன்னு ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். பட் அதுக்கப்புறமா என்னோட வெயிட் சுத்தமா ரெட்யூஸ் ஆகவே இல்ல. 71.35 கேஜிஸ்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னு சர்ச் பண்ணப்போ தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. நான் ரொம்ப கம்மியா சாப்பிடுறேன், தண்ணி ஒழுங்கா குடிக்கல, எக்ஸர்சைஸ் பண்ணல. ரொம்ப கம்மியா சாப்பிடுறேன்ற பேருல எனக்கு தேவையான புரோட்டீன நான் எடுத்துக்கவே இல்ல. ஸோ நல்லா சாப்பிடணும், நல்லதையே சாப்பிடணும். அதான் இதோட ஃபர்ஸ்ட் ரூலே. ஸோ நமக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் இருக்கிற பேலன்ஸ்டு மீல்ஸ் எடுத்துக்கும் போது தான் நமக்கோட பாடியும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் சாப்பாட கம்மி பண்ணுற மாரி தண்ணிய கம்மி பண்ணிடாதீங்க. நெறைய தண்ணி குடிங்க. அண்ட் நைட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். நம்ம ஹார்மோன் டிஸ்டர்ப்ஸ் ஆகுறதுனாலயும் நம்ம வெயிட் லாஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிருது. அண்ட் என்னைக்காவது ஒரு நாள் தெரியாம ஜங்க் சாப்பிட்டோம்னா இட்ஸ் ஓகேன்னு நம்ம விடுறது கிடையாது. அதையே நினச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி மொத்த டயட்டையும் கிவ் அப் பண்ணிரும். பட் டயட்ல பெர்ஃபெக்ஷன் முக்கியம் கிடையாது. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதான் நமக்கு நல்ல ரிசல்ட் குடுக்கும். ஸோ தெரியாம ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள ஃபர்கிவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேலருந்து உங்களோட டயட்ட புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான 4 டிப்ஸ் தான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இத 4யும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதையெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட்ட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அது வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.